ஆமா, வண்டி எவ்வளோ? அது சோழங்க தான் கேட்கணும். உங்க கடையில இருந்து தானே வண்டி வாங்கிருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அது எதுக்குப்பா இப்போ? அதெல்லாம் விட பாத்துக்கலாம். இவ்வளோ ஆச்சு சொல்லுங்கண்ணே. அது எதுக்குப்பா? விலையெல்லாம் நாங்க சொல்லிட்டா அப்புறம் சோழ எங்களை திட்டுவான். பாவம் அவரு எனக்காக நிறைய செலவு பண்றாரு. அதுல என்னப்பா இருக்கு? சாப்பிடு. வண்டி சொல்லி கொடுக்க போனேன், அது கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஆனா கேட்டுட்டு இவங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தானுங்க. அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ வாழணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? என்ன எங்களுக்குள்ள மூட்டி விடுறீங்களா? ஆமா, மூட்டி விடுறாங்க. ஆளப்பா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்டா இருக்க. இல்ல எதையும் பார்க்காம கண்ணை கட்டிட்டு இருக்கியா? டேய், உங்க அண்ணன் நீ வராம சாப்பிடவே மாட்டான். ஆனா இப்ப பாத்தியா, நீ வந்தா என்ன வரலன்னா என்னன்னு அவன பாட்டுக்கு உள்ள சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என் நிலைமையும் உன் நிலைமையும் ஒண்ணுதான்டா. இதுல வேலை வேற போயிடுச்சுல. உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறதே இல்ல. முதல்ல அவ உன் பொண்டாட்டியான உனக்கே இன்னும் தெரியல. இந்த லட்சணத்துல போகுது உன் வாழ்க்கை. உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. வெளியே நிம்மதி வீட்டுக்கு வந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு. கவலையே படாதடா. இனி எப்படி துரத்தி விட்டானுங்களோ அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் துரத்தி விட்டுவாங்க. நான் எப்படி இந்த சைடு கட்டில போட்டு படுத்தா அடியா போய் நான் தான் உன் புருஷன்னு பேசுவேன். சில பொண்ணுங்க எல்லாம் அப்படி தைரியமா பேசுற பசங்க தானே புரியும். நீ அப்படி உரிமை எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணு காத்து நிக்குதா நம்ம. அப்படியா சொல்ற? ஆமாடா. பார், நீ நெருங்கே போகாம விலகி இருந்துன்னு நினைச்சிய, அப்புறம் உனக்கு தான் கஷ்டமே. சொல்றா, உன் பொண்டாட்டி வேலைக்கு வேற போறா. 4 பேரை பார்க்கவும் பேசும். அங்கெல்லாம் உன்ன மாதிரி தாங்கி நிற்க மாட்டாங்கடா. பேசி பழகிட்டான்னு வச்சிய, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு பதற? நான் ஒன்றும் வேற ஆள் இல்லைல்ல, நான் உன் புருஷன் தானே. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. நான் எதுக்கு போய் வெளியே படுக்கணும்? நான்